ஐயோ வாத்தியார, கண்ட்ரோல் இல்லாம போட்டிருக்கிறேன். லாரியும் கண்ட்ரோல் இல்லாம போகுது. புது குடிகாரர்கிட்ட சொல்றான். சாராய எண்ணெய்க்கு பிறந்ததும் அன்னைக்கு பிறந்தவன் தான் நான். வாத்தியார, மெதுவா போ வாத்தியார. லாரி நிறைய ஃபுல்லா லோடு இருக்கு. சரி, லாரி மட்டுமாடா லோடு? உங்க வாத்தியாரு லோடு தாண்டா. இது உளுந்தூர்பேட்டை தானே? ஆமா வாத்தியார, உளுந்தூர்பேட்டை சந்து. நம்ம ரெக்கார்ட் டான்ஸ் இரவு ராணி இங்க தானே இருக்கா? ஆமா வாத்தியார. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ வாத்தியார, அங்கே போற. நீ போனீங்கன்னா காலையில தானே வருவேன். சரி கழுத, அவளை யாரு நினைச்ச? யாரு? முனியாண்டி விலாஸ் கோழிக்கறிடா. சும்மா செவ 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 செவன் அல்ல. வா ராஜா வா. சரி, ஊரு கழுத எல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த ராஜா எப்படி வர்றது? இதெல்லாம் தர டிக்கெட்டு. நீதான் சீசன் டிக்கெட் ஆச்சே. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். சரி கழுத, மாஞ்சா நூல் போட்டு மனுஷனை ஷாக்கா இருக்கிறியடி என் காத்தாடி. முதல்ல உன் மச்சான்களை எல்லாம் காலி பண்ணு. அப்போ நீங்க எல்லாம் வரீங்களா? கழுதை, நான் இங்க இருக்க அவங்களையே வர சொல்றேன். போ சொல்லு. சும்மா அப்ப நீங்க எல்லாம் போறீங்களா? இவன் வரும்போதெல்லாம் இப்படி அக்கிரமம் பண்றானே. எவ்வளவு பணம் போச்சு, எவ்வளவு பணம் போச்சு. ராணி, எல்லாரும் போயிட்டாங்க. நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். இந்த பையலையும் போ சொல்லு. துரை, நேரமாச்சு, போயிட்டு வாங்க. என்னையா போ சொல்றான்? உதப்ப. இவன் என்கிட்ட உத வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்கான். ராஜா, மைக்கா சமச்ச இந்த சண்டைக்கே சபாஷ் சொல்லிட்டியே. அப்புறம் கழுத, போறதுக்காக வரல, இன்னைக்கு இரவு ராணி கூட தங்கறதுக்காக வந்திருக்கேன். சரி கழுத. காலையில என்ன லவ் வேண்டியிருக்கு. 3 மணிக்கு என்ன எழுப்பி விட சொன்னேன்ல. எழுப்புறதுன்னு என் வேலை இல்லை. வாத்தியார, பனியில கண்ணே தெரியல. வண்டியை நிறுத்திட, அப்பால போகலாம். பேசாம வாடா. சரி காடு.
கடைக்கு போய் என்னன்னு பாருடா. ஒரு மாட்டை அடிச்சு விட்டோம். ஐயோ பத்தரா கீழக்கடியில ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். ஐயோ சத்து விட்டா போல இருக்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ யாரும் நம்மள பாக்கல. பத்தரா வா வண்டி எடுத்துட்டு ஓடிடலாம். சரி கழுத போய் தண்ணி கொண்டாடா. உண்மைதான். ஆனா நிதானத்தை இழக்கிறேன். அந்த பாழா போன பனியில ரோடே சரியா தெரியலீங்க. அந்த பாவி எப்படி என் லாரியில வந்து விழுந்தான்னு சத்தியமா நான் பார்க்கவே இல்லை. நீ சொல்றதையெல்லாம் உண்மைன்னு நம்ப சொல்றியா? உண்மைதாங்க. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அவன் என்ன என் விரோதியா? அவன் அடிச்சு கொள்றதுக்கு அப்படியே வேணும்னு கொண்டிருந்தேன்னா நான் ஏன் இங்க நிக்கிறேன்? லாரி எடுத்துட்டு ஓடி இருக்க மாட்டேன். சரி கழுத, நாம் போற ஸ்பீடுக்கு எந்த பையனை பிடிக்க முடியும்? இது கோர்ட், இங்க சத்தம் போடக்கூடாது. சரி கழுத, நாம் போற ஸ்பீடுக்கு எந்த பையனை பிடிக்க முடியும்? யுவர் ஆனர், குற்றவாளி ஒரு பொறுப்பில்லாதவன், போக்கிரி, குடிகாரன். இவரது அலட்சியத்தாலும் அஜாக்கிரதையாலும் எந்த குங்கும வாழ்நாள் முழுவதும் நெற்றியில இருக்கணும் நம்பினாலோ, எந்த மாங்கல்யம் சாகர வரைக்கும் தன் கழுத்துல நிரந்தரமாக இருக்கணும்னு விரும்பினாலோ, அதோ அந்த ஏழை பெண்ணுக்கு, ராமுவின் மனைவிக்கு இவர் செய்தது பெரிய துரோகம். யுவர் ஆனர், இது மன்னிக்க முடியாத குற்றம். ஆர்டர் ஆர்டர். வழக்கை இம்மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். நீங்களா இங்க எதுக்கா வந்தீங்க? ஒரே சொல்லி அழுகிறதுக்கு கோயிலுக்கு தான் போக முடியும். ஆனா அந்த கடவுளே எங்களை கைவிட்ட பிறகு நாங்க எங்க போய் அழுகிறது? வழக்கு நடக்கும் போது நீங்க இங்க வந்ததே தப்பு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா அந்த கோர்ட்ல வந்து சொல்லுங்க. எஜமா, அந்த கோர்ட்ல எங்களுக்கு என்னங்க கிடைச்சிட போகுது? நீதி எதுவோ அது நிச்சயமா கிடைக்கும். என்னங்க நீதி? என் புருஷனை கொன்னவனை நீங்க தண்டிச்சிடலாம். அதனால அறுந்து போன என் தாலியோ, அழிஞ்சு போன என் குங்குமமோ எனக்கு திரும்பி கிடைச்சிடவா போகுது? இல்ல இறந்து போன என் புருஷன் தான் உயிரோட திரும்பி வந்துட போறாரா? எஜமா, கால் இழந்த மாமனார், கண் இழந்த மாமியார், கல்யாணத்துக்கு நிக்கிற அவரோட தங்கச்சி, காப்பாற்ற வேண்டிய என்னுடைய 2 குழந்தைங்க, இத்தனை பேருக்கும் ஆதரவா இருந்த அவரே போயிட்டாரு. அவர் காப்பாத்திக்கிட்டு இருந்த இந்த குடும்பத்தை நீங்க சொல்ற நீதியா காப்பாத்த போகுது? எஜமா, உங்க தீர்ப்பு குற்றவாளிக்கு தண்டனையை கொடுத்துடலாம். ஆனா எங்க குடும்பத்துக்கு என்னங்க செய்ய போகுது? அதனால எங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்துடுங்க. நாங்களும் போய் அவரோட சேர்ந்துக்கிறோம். ஆமா போலாம். சமுதாய நலனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சட்டம். அநீதியை கண்டிக்கவும், அக்கிரமத்தை ஒழிக்கவும், அதுக்கு காரணமானவர்கள் யார் யாரோ அவர்களுக்கு கருணை காட்டாமல் தண்டனையை அளிப்பதுதான் சட்டம். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உங்களை தாழ்மையோட கேட்க விரும்புறது என்னன்னா, குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன? தண்டனை அனுபவிக்கிறது மூலமா அந்த குற்றவாளி தான் செய்த தவற உணர்ந்து திருந்தி ஒரு புது மனிதனா மாறணுங்கிறதானே? எஸ், யூ ஆர் ரைட். தேங்க்யூ மிலாட். அதனால் தான் சொல்லுகிறேன்,
வெளிப்புறத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 4 சுவர்களுக்குள் அடைக்கும் வெறும் சிறை தண்டனை மட்டும் ஒரு குற்றவாளியை திருத்திவிட முடியாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அப்போ சிறை தண்டனையே கூடாதுங்கிறீங்களா? தண்டனையே வேண்டாம்னா அப்புறம் சட்டம் எதுக்கு? நோமிலான், மேதைகளால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை நான் குற்றம் சாட்டல, குறை சொல்லல. ஆனா கால மாற்றத்துக்கு ஏத்தாப்புல சட்டத்திலே சில சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுல தவறில்லையே. உதாரணமாக, சிறு வயதில் திருமணம் செய்து கொள்வது ஒரு காலத்தில் நீதியாக இருந்தது. ஆனா இப்பொழுது அதுவே குற்றம் என்று சட்டம் கொண்டு வரவில்லையா? ஒருவன் பல பெண்களை மணந்து கொள்ளலாம் என்ற காலம் இருந்து இப்பொழுது அதுவே இருதார மனத்தடை சட்டமாக மாறவில்லையா? மிலாட், சமுதாய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களும் மாறி வருதுங்கிறது என்னை விட மேலான அறிவாளிகள் உங்களுக்கே நல்லா தெரியும். சட்டத்தின் கடமை குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதோடு முடிந்துவிடக் கூடாது. அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இன்சிடென்ட்லி மிலாட், என்னிடம் வந்திருக்கிற ஒரு வழக்குல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஏழை விவசாயியுடைய மரணத்துக்கு காரணமாயிட்டான் ஒரு லாரி டிரைவர். தலைவன் இறந்து போனதுனால அவனை நம்பி வாழற அந்த குடும்பமே தவிக்கிறது, தத்தளிக்கிறது. மிலாட், சட்டப்படி அந்த டிரைவருக்கு 2 ஆண்டு தண்டனையை கொடுத்து சிறையில தள்ளிடலாம். ஆனா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நாம செய்ய போற பரிகாரம் என்ன? ஒண்ணுமில்லை. எனவே இந்த வழக்கில் நான் ஒரு புதுமையான தீர்ப்பு வழங்க விரும்புறேன். எஸ் மிலாட், என்னுடைய இந்த புதுமையான தீர்ப்பின் மூலமா குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்கும், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் வாழ்வுக்கும் ஒரு வழி பிறக்கும். அதற்கு நீதி தேவதையின் முன் நியாயத்தின் சாட்சியாக அமர்ந்திருக்கும் உங்கள் மேலான அனுமதியை வேண்டுகிறேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்களின் புதிய சோதனையை நாங்கள் அனுமதிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் மிலாட். நடந்த சம்பவத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த நீதிமன்றம் ராஜாவை குற்றவாளி என்றே கருதுகிறது. அவருடைய அலட்சியத்தாலும் அஜாக்கிரதையாலும் விவசாயி ராமு இறந்ததும் அதனால் அந்த குடும்பமே கதியற்று போனதையும் இந்த நீதிமன்றம் மனமாற உணர்கிறது. எனவே நிகழ்ந்த இந்த குற்றத்திற்காக குற்றவாளி ராஜாவுக்கு இந்த நீதிமன்றம் 2 ஆண்டு தண்டனை விதிக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த 2 ஆண்டு தண்டனை குற்றவாளி ராஜா சிறையிலே கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் பாதிக்கப்பட்ட ராமுவின் வீடுதான் அவருக்கு சிறை. ஐயா, செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக ராமுவின் அகால மரணத்தால் பாதிக்கப்பட்ட அவருடைய விவசாயம், அவர் குழந்தைகளின் கல்விக்குரிய பராமரிப்பு, வயதான தாய் தந்தையர்களுக்கு ஆதரவு ஆக அந்த குடும்ப பொறுப்பு அத்தனையும் குற்றவாளி ராஜா இந்த 2 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பு. ஐயா, கொலை நடந்த குடும்பத்துக்கு போனா ஏற பிடிச்சா கூட சொல்லுவான், என்னையே பிடிச்சு விழுந்துருவான். தயவு செஞ்சு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்காதீங்க. பேசாம என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க. அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க ஐயா, அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க. இந்த புதுமையான தீர்ப்பை கேட்டு நான் ஆச்சரியப்படுறேன். The court is aware of the fact, Mr. Prosecutor. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த நீதிமன்றம் நிச்சயிக்கும் தீர்ப்பு. உன் ஜெயிலுக்குள்ள நெல்லை காட்டுறேன். வா வா வா. தெற்கு பாத்தியா தென்னந்தோப்பு, கிழக்கு பாத்தியா சர்க்கார் ரோட், வடக்கு பாத்தியா ஆத்து பாலம், அங்க பாத்தியா மேற்க கோயில். முருகா, அது கிருஷ்ணன் கோயிலியா? அண்ணா, அட என் பேரையா ஐயா சொல்றேன்? சரி சரி, நான் யார் தெரியுதா? யாரு? ஹெட் கான்ஸ்டபிள். விளையாடாத. அட ஹெட் கான்ஸ்டபிள்யா, கரடிப்புடி கண்ணையா, இந்த ஊருக்கு ஏட்டையா. இந்த ஊர் எல்லையை தாண்ட விட மாட்டேன். கரடிப்புடி என்ன விடி? கரண்டிப்புடி. நடடா. யோ, நடங்க வாங்க. ஏட்டையா, எங்க ராமுவ கொன்னு வேலு குடும்பத்து வயிற்றுல மண்ணடிச்சுட்டானே கொலைகார பாவி, அவனை எங்க கையில ஒப்படைச்சிருக்க. ராமு சாவுக்கு இந்த பயில நாங்க பலி வாங்கல, நாங்க எங்க அம்மா வயிற்றுல பிறக்கல. கொலைகார பாவி, வாங்கடா என் மச்சான்களா. நான் வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வந்த வம்ப விட மாட்டேன். கழுத நானும் அவன ஊருக்குள்ள வந்தேன், கோர்ட்ட போய் கழுதுலாம்.
எவனாவது அவனை தொட்டீங்க உங்களை எல்லாரும் உள்ள தருகிறேன். உனக்கு தான். நீ ஒரு கைதி. இந்த கம்ப சுத்த வேலை ஆச்சுக்காக வா. மாமோய் 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 மாமோய், நம்ம ராமுவ கொண்ட கொலகார பேல ஏத்தைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. நான் வரேன். வேலையா கோர்ட் உத்தரவுப்படி கைதியை இங்க கொண்டு வந்திருக்கேன். இனிமே இந்த வீடு தான் அவனுக்கு 2 வருஷம் ஜெயில். ஜெயில் தாயா, பிள்ளையும் பறி கொடுத்து வேலையும் இல்லாம வீட்டிலே உட்கார்ந்து இருக்கான் பாரு. ஜெயில் தாயா நிக்கிறான் பாரு. கொலகார பாவி. நீ எப்படி அவனை அடிக்கிறான்? சட்டப்படி இது குற்றம். நல்லா இருக்கு அவங்க சட்டம். என் மகனை கொண்டவன என் வீட்டிலே கொண்டாந்து விட்டுட்டு அவனை அடிக்காம அணைக்கவா சொல்றீங்க? பாவம் பெத்த மனசு விட்டுடும். இந்த கிழவனா இருந்ததுனால சும்மா விட்டேன். வேற எவனாவது இப்படி செஞ்சிருந்தான் அடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? கூண்டோட எங்களை கைலாசத்துக்கு அனுப்பிச்சிருவியா? நீ நல்லா போக மாட்டாடா. உன் குடும்பத்தோட நீ நாசமா போயிடுவேன். எனக்கு குடும்பம் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல, நான் ஒண்டி கட்ட எப்படி போனா என்ன? போகும்போது எவன் தான் நல்லா போறான்? எல்லாரையும் வாயையும் காலையும் கட்டி அனுப்ப வேண்டியதாம்மா. அம்மா, இன்னொரு தடவை அந்த மாதிரி கூப்பிட்ட உன் நாக்கு அழுகி போகும். அவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? நீ வீட்டுக்குள்ள போ. தாய் இல்லையா, அதனால தான் ஆத்திரப்படுறான். நீ போய் உட்கார். போ உட்கார்ப்பா. கழுத ஒருத்தர் பார்வையும் சரியில்லை.